கிறிஸ்தேசுவை நாமத்தினால் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த புதிய நாளை நாம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளை நாம் காணும்படியான பலத்தை கர்த்தர் தந்தார். இந்த மாதம் முழுவதுமே நம்மை சுமந்து கொண்டு வந்த ஆண்டவரை நாம் நினைத்து பார்த்து நன்றி சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். பாருங்க, பைபிள் அழகான ஒரு வசனம் இருக்கிறது. ஆதியாகமம் 18:14 கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? Is anything too hard for the Lord? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஒருவேளை இந்த மாதத்தின் கடைசி நாள் வரை நாம் வழிநடத்தப்பட்டு வந்தோமே, எவ்வளவு ஆச்சரியமாய் நம்மை நடத்தி வந்தார். வாழவே முடியாது என்று சொன்ன அநேக சூழ்நிலைகளிலே அவருடைய கிருபைதானே நம்மை தாங்கியது. இனி எழ முடியுமா என்று யோசித்து விழுந்து போன நேரத்திலே அவருடைய கரம் தானே நம்மை தாங்கியது. அவருடைய நாமம் தானே நமக்கு பலத்த அரணாய் இருந்தது, கோட்டையாய் இருந்தது. அவர் தானே நமக்கு வெளிச்சமாய் இருந்தார். அவர் தாமே நமக்கு சந்தோஷமாய் இருந்தார். அந்த ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த ஆண்டவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இதுதான் நமது நம்பிக்கையா இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த மாதத்துல எத்தனையோ சூழ்நிலை தாண்டி வந்திருக்கலாம். ஆனால் சில காரியங்கள் நடக்காமல் தடைப்பட்டு போயிருக்கலாம். நிச்சயமா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால கூடாத காரியம் ஒன்று உண்டோ? நிச்சயமா நான் செய்கிற காரியங்கள் ஏற்ற நேரத்துல ஏற்ற விதத்திலே அதிசயமாய் வெளிப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த மாதத்தின் கடைசி நாளில கூடியிருக்கிற நாம் ஆண்டவரை நோக்கி நாம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, உம்மால கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவர் எல்லாமே உம்மால கூடுமேப்பா. என்னை வாழச் செய்யவும் உம்மால முடியும். என்னை நிற்க செய்ய உம்மால முடியும். என்னை பலப்படுத்த உம்மால முடியும். என்னை ஆசீர்வதிக்கவும் உம்மால முடியும். ஒருவேளை இந்த மாதத்துல எத்தனையோ வாக்குத்தத்த வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு தந்தார். அந்த வார்த்தையின்படி நம்மை சுமந்து கொண்ட ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிறோம், நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், என்னால செய்யக்கூடாத அற்புதங்கள் ஒன்று உண்டோ? அவரால் எல்லாமே முடியும். ஒருவேளை இந்த புதிய மாதத்தை நாம் ஆரம்பிக்க போகிறோம். நம் வாழ்க்கையில அதிசயங்களை செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒண்ணுமே இல்லை. முடியாததை கூட முடித்து தருகிற ஒரு ஆண்டவர் தான் நம் ஆண்டவர். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, வரப்போகிற நாட்கள் என்னுடைய வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாட்களாய் உருவாக்கி தாரும் என்று நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் அவரால் செய்யக்கூடாத அற்புதங்கள் ஒன்றுமில்லை என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். கவலைப்படாதுங்கள், உங்களை ஆசீர்வதிக்கவும் முடியும். நம்மை உயர்த்தி வைக்கவும் ஆண்டவரால் முடியும். நிச்சயமா நம்மை நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்ம துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற கர்த்தர் பலன் தருவார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றியப்பா. உம்மால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லப்பா. உம்மால ஆகாத காரியம் ஒன்று இல்லப்பா. முடியாததை கூட முடித்து தருகிற ஆண்டவரப்பா. இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில நிற்கிறோமே, நீர் சுமந்து வந்த பாதைகள் மிகப்பெரியதப்பா. நினைத்து பார்க்கும்போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு துதிகளை எடுக்கிறப்பா. பிறந்த நாளைக்கும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் சுமந்து வந்த ஆண்டவர் இனியும் சுமப்பீர் என்ற நம்பிக்கையில எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.